ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சாஃப்டான பன் ரெசிபி, டீ கடை பன் ரெசிபி நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 250 ml கப்பில் ஒரு கப் வந்து நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற பால் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து நம்ம ஈஸ்ட் எடுத்துக்கிற போகிறோம். அதே கப்பில் 250 ml கப்பில் 3 கப் வந்து மாவு எடுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எந்த மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, ரெண்டில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ட்ரையான ஈஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த அளவுகளை செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான சாஃப்டான பன் கிடைக்கும் நம்மளுக்கு. கை பொறுக்கிற சூட்டில் வந்து நம்ம பாலில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணால் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம். நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் பன் ரெசிபி ரெடி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 12 பன் வந்து நம்மளுக்கு மீடியம் சைஸில் கிடைக்கும். மூடி வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிற மாவோட சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்புல 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம பன்னுக்கு தேவையான சுகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கக்கூடாது. இதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசையும்ல, அந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பட்ரு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் கூட ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஆயில் ஆட் பண்ணி தான் செய்யணும். நம்ம பட்டரும் நெய்யும் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஆயில் ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். 2 ஸ்பூன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அப்படி இல்லாட்டா ஈரத்துணியால் மூடி வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த மாவை விட 1 மடங்கு நமக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை இந்த மாதிரி உள்ளே அமுக்கி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. இல்லை நம்ம தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையிலேயே வச்சு வீடியோ எடுக்கிறதுனால இதை சேவ் பண்ணுறத நம்ம காட்ட முடியல. நம்ம எப்படி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணோமோ உள்ளே அமுத்தி அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸாக நம்ம குட்டி குட்டியாக பிடிச்சிக்கலாம். 12 பால்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம வச்சுருந்ததை விட கொஞ்சம் அளவு வந்து நம்மளுக்கு பொங்கி வந்திருக்கு. இப்போ நாம் 10 மினிட்ஸ் வந்து 170 டிகிரி செல்சியஸில் நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் நம்ம 180 டிகிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நம்ம வச்சுருந்ததை விட ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து நல்லா நம்மளுக்கு எல்லோ கலராக மேலே வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுது. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பன் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வெளியில் உடனே எடுத்துகிட்டு நம்ம ரொம்ப நேரம் நம்ம
டைம் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும், சாஃப்டாக இல்லாமல். எடுத்துகிட்டு பட்டரோ இல்லை நெய்யோ இல்லை வந்து ஆயிலோ லைட்டாக நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு காஞ்சி போகாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த சூட்டோடையே அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு கிளாத் போட்டு மூடி நல்லா ஆறுற அளவுக்கு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக சாஃப்டான பன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கடையில் வாங்குகிற பன் மாதிரியே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 12 பன்னு கிடச்சிருக்கு. ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம். இதே மாதிரி தான் நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கரை வந்து நம்ம அளவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு குக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 25 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சு நம்ம இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம், நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பாருங்கள் சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.